Hello guys, welcome to my YouTube channel. So இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா வந்து aggregation function ரிலேட்டடா பார்க்க போறோம். இது essential one of the part தான். So நம்ம வந்து aggregationல வேற என்னென்ன பார்க்க போறோம்னா வந்து count, sum, average, minimum, maximum, distant, group. So இந்த இதெல்லாம் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ண போறோம்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஒரு டேட்டா செட் எம்டியாக நம்மளே வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம். நான் இந்த இடத்துல for each தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட் ஒரு 100 ரெக்கார்ட் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ 100 ரேஞ்ச் லிஸ்ட்டு ஜென்ரேட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு க்ரியேட் நோட் கொடுக்குறேன். ஜஸ்ட் ரேண்டம் தான் யூஸ் பண்ண போகிறேன். க்ரியேட் யூசர் நேம் யூசர் எக்ஸ் சேலரி வந்து நான் சேலரி ஒரு ஆட்ரிபியூட் கொடுக்க போகிறேன். ஆட்ரிபியூட்லேருந்து 2 இன்டீஜர் எக்ஸ் மீன்ஸ் ரேண்டம் இன்ட்டு 1000 சேலரி இருக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் ஏஜ் வந்து நான் 100 இருக்கனால 2 இன்டீஜர். இது சின்டாக்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து சஜஷன் வராது. சாரி, இங்கே ப்ளஸ் கொடுக்கலாம், இங்கே சின்டாக்ஸ் இருக்குது, அதனால உங்களுக்கு சஜஷன் எதுவும் வராது. இப்போ வந்து ரேண்டம் நான் வந்து ரேண்டம் வந்து இன்ட்டு 10 மீன்ஸ் 100. ஸோ இது 100 வரும். 0 to 99. ஸோ 1லேருந்து வராது. ஸோ அதான் பிரச்சனை. ஒன்றும் பிரச்சனை இல்லை, டெஸ்டிங் அடியுது. இப்போ வந்து நான் லிஸ்ட் பண்ணுறேன். ரிட்டன் n.name n.age n.salary. ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா யூசர் என்ன சொல்ல, நான் ஒரு 100 யூசர் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு சேலரி ஏஜ் சம்திங் இருக்கும். இப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம இந்த ரிட்டன் யூஸ் பண்ணுறோமா, ரிட்டனு ஊடால வித்து யூஸ் பண்ணி நீங்கள் டேட்டா வந்து நீங்கள் மேனிப்புலேட் பண்ணும்போது அப்போ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த அக்ரிகேட் யூஸ் ஆகும். முக்கியமாக வித்து நீங்கள் அதெல்லாம் யூஸ் பண்ணி ஃபார் எக்ஸாம்பிள் மேட்ச் பண்ணி எடுக்கிறீங்க. நான் வந்து என்ன பண்ணேன்னா மேட்ச் வந்து நான் வேறு n.age வந்து எனக்கு வந்து greater than 50 இருக்கணும். 50க்கு மேலே இருக்கவங்க என்ன பண்ணேன்னா, அப்போ நான் இங்கே வந்து என்ன பண்ணேன்னா வித்துன்னு கொடுத்து இங்கே n பாஸ் பண்ணி இங்கே வந்து என்ன பண்ணேன்னா கவுண்ட் எடுக்கிறேன். ஒவ்வொருத்தவங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அதை வந்து நான் கவுண்ட்டுன்னு பாஸ் பண்ணுறேன். இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன்னா அகெயின் நான் வந்து டேட்டா மேனிப்புலேட் பண்ணி இங்கே ரிட்டர்ன் பண்ணுறேன். இல்லை ஃபர்தராக நீங்கள் அடுத்ததுக்கும் பாஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்ததுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன சொல்ல, இதிலே வந்து நான் வித் கொடுத்து n.count கொடுத்து சேலரி நான் கவுண்ட் எடுக்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தா இப்போ ரிட்டர்ன் வந்து கவுண்ட்டு இங்கே நம்ம ஜஸ்ட்டு வந்து நேம் கொடுக்கணும். சேலரி அலைஸ் நேம் தான், ஜஸ்ட் ஆஸ் சேலரி கவுண்ட். இப்போ சேலரி கவுண்ட். ஸோ இப்போ வந்து நீங்கள் இங்கே ஊடால் வந்து நீங்கள் வித்து வச்சு நீங்கள் டேட்டா மேனிப்புலேட் பண்ணி நீங்கள் அது சிம்பிள்னால உங்களுக்கு ஜஸ்ட் இங்கே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறக்காண்டி போட்டிருப்பேன். ஸோ இங்கே ஆக்சுவலாக என்ன பண்ணுறேன்னா வந்து நான் ஏஜ் 50க்கு மேலே இருக்கவங்க எடுக்கிறேன். இங்கே வந்து பார்த்தோன்னா இது வந்து n கம்மா கொடுத்து கவுண்ட் போடுறோம். கவுண்ட் வந்து உங்களுக்கு அக்ரிகேஷன் ஃபங்க்ஷன் தான். ஸோ நீங்கள் டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ரிட்டனில் வந்து நீங்கள் கம்மா கொடுத்து சப்போஸ் எனி ஒரு ஒன் ஆஃப் த அக்ரிகேஷன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அது குரூப் பையாக எடுத்துக்கிடும். ஸோ அது ஃபர்தராக நான் உங்களுக்கு இந்த இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதே மாதிரி இங்கே வந்து நான் என்ன பண்ணேன்னா இந்த யூசர்லாம் கவுண்ட் பண்ணுறேன். ஸோ டோட்டல் வந்து ஆக்சுவலி இங்கே வந்து நான் ஏஜ் 50க்கு மேலே இருக்கவங்க அந்த ஒவ்வொரு ஏஜுக்கும் நான் வந்து இங்கே கவுண்ட் பண்ணணும். சாரி, அலைஸ் நேம் கொடுக்கல நான் இங்கே, அதனால தான் உங்களுக்கு இது வருது. ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா நான் வந்து இப்போ என்ன சொல்ல இங்கே ஏஜும் பாஸ் பண்ணிடுறேன். ஏஜ் இப்போ வந்து 64 ஏஜுக்கு வந்து கவுண்ட் 1. ஸோ இங்கே நம்ம ஆர்டர் பை கொடுத்துக்கலாம். ஆர்டர் பை ஏஜ் descending count ascending. ஸோ இப்போ வந்து ஏஜ் வந்து 99க்கு உங்களுக்கு ஒன்று தான் இருக்குது, 98 இங்கே நிறைய பேர் இருக்காங்க.
பட் ஏன் இங்கே வரலன்னா நம்ம வந்து சேலரி கவுண்ட் தான் எடுக்கிறோம். ஸோ சப்போஸ் இப்போது இங்கே நம்ம வந்து ஜஸ்ட் தான் பிரிண்ட் பண்ணுறோம், இங்கே நம்ம எதுவும் அக்ரிகேட் பண்ணல. நான் ப்ரீவியஸாக சொல்லியிருப்பேன், டிஃபால்ட்டாக இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா அஸ் யூஸ்வல் தான் எடுத்துக்கிறோம். நீங்கள் இதே ரிமூவ் பண்ணிட்டு ஃபர்தராக அக்ரிகேஷன் ஃபங்க்ஷன் ஏதோ ஒன்று பண்ணுறீங்க, அது மெத்தட் யூஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து டிஃபால்ட்டாக ஆட்டோமேட்டிக்காக வந்து அது என்ன சொல்ல உங்களுக்கு வந்து அது இதாகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் 98 நான் 3 ரெக்கார்டு அங்கே காட்டுச்சு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 4 ரெக்கார்டு, ஓகே 4. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 98 கவுண்ட் ஒன்று தான், பட் அந்த இடத்துல சம் கண்டிஷன் நம்ம இந்த மாதிரி குரூப் பண்ணும்போது உங்களுக்கு எண்ணும் எடுத்துக்கிடுச்சனால உங்களுக்கு இது. இப்போ இதை சப்போஸ் நான் இங்கே ரிமூவ் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு இந்த கண்டிஷன்ஸ் வேலை செய்யாது. இப்போ எக்ஸிக்யூட் பண்ணும்போது இங்கேயும் இல்லைன்னா ஏஜ் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்ல 98 அங்கேயே வந்து கவுண்ட் 4 ஆயிடுச்சு. ஏன்னா உங்களுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி நீங்கள் இங்கே என்னெல்லாம் கொடுக்குறீங்களோ அதை குரூப் பண்ணி அதை கவுண்ட் எடுத்துக்கிறோம். இப்போ என் கொடுக்கும்போது என் வந்து அந்த நோடு வந்து ஸ்பெசிஃபிக்காக யூனிக்காக இருக்கும் ஆல்வேஸ், அந்த ஐடியெலாம் க்ரியேட் பண்ணி. ஸோ அதனால் உங்களுக்கு ப்ரீவியஸாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என் வந்து அங்கே என்ன சொல்ல என் இங்கே போட்டிருந்தனால உங்களுக்கு வந்து இது 1 நீங்கள் வந்திருக்கும். ஸோ வேறவர் நீங்கள் குரூப் பை இங்கே வந்து இந்த கீவேர்டு கிடையாது, நீங்கள் ஜஸ்ட் கம்மா போட்டு அந்த ஏதோ அக்ரிகேஷன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிங்கனால இந்த குரூப் பை யாரும் ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் என்னென்ன அந்த காலம் யூஸ் பண்ணுறீங்களோ. ஸோ இங்கே வந்து நான் கவுண்ட் போட்டிருக்கேன். இப்போ நான் ஜஸ்ட்டு சிம்பிளாக வந்து உங்களுக்கு எல்லாமே மேட்ச் பண்ணுற மாதிரி நான் வந்து இது பண்ணுறேன். ரிட்டன் சம் என் டாட் சேலரி, அப்புறம் ஆவரேஜ் பண்ணுறோம், ஆவரேஜ் என் டாட் ஏஜ். இப்போ பார்த்தோன்னா வந்து சேலரி வந்து என்ன சொல்ல எல்லாத்தையும் சம் பண்ண இவ்வளோ அமௌண்ட் வருது. ஆவரேஜ் ஏஜ் வந்து பார்த்தா 51.82, ஸோ ஆல்மோஸ்ட் 52 ஆவரேஜ். இதே வந்து மினிமம் ஏஜ் எவ்வளோ பார்க்கலாம். இப்போ வந்து மினிமம் சேலரி பார்க்கலாம், மேக்ஸிமம் சேலரியும் பார்க்கலாம். அதுக்கு வந்து நீங்கள் வந்து மின் மேக்ஸ் சிம்பிள் தான். மினிமம் சேலரி 4, மேக்ஸிமம் வந்து 997. ஸோ இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து நீங்கள் கவுண்ட் பார்த்துருப்பீங்க, அது என்ன சொல்லிட்டு டோட்டலாக எவ்வளோ கவுண்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எடுத்து கொடுக்குறதுக்கு கவுண்ட்டு. ஸோ கவுண்ட் ஸ்பெல்லிங் மிஸ்டேக், டோட்டல் 100 ரெக்கார்ட்ஸ். ஸோ 100 ரெக்கார்ட்ஸு. ஸோ பேசிக் எவ்வளோதான் தெரிஞ்சு வேறு எதுவும் இல்லை. குரூப் பை உங்களுக்கு டிஸ்டிங்க் முக்கியமானது. டிஸ்டிங்க் வந்து உங்களுக்கு என்னென்னா வந்து யூனிக்கான ரெக்கார்டு எடுத்து கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் மேட்ச் என் ரிட்டன், இப்போ வந்து எனக்கு டிஸ்டிங் நீங்கள் இது வந்து உங்களுக்கு ஃபங்க்ஷன் மாதிரி இருக்காது, நீங்கள் டிஸ்டிங் கீவேர்டு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த கீவேர்டை போட்டுட்டு அதுக்கான இது கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சேலரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எனக்கு 100 ரெக்கார்டு 94 ரெக்கார்டு தான் இருக்குது. ஸோ மேபி நான் ஏஜ் கொடுக்குறேன், நான் 100க்குள்ளே தான் இருக்கும். இப்போ 63 யூனிக்கான வேல்யூஸ் தான் இருக்குது, டூப்ளிகேட் எதுவுமே இல்லை. ஸோ அப்போ நீங்கள் வந்து அது ஒவ்வொருத்துக்கும் எவ்வளோ நீங்கள் என்ன சொல்ல கவுண்ட் இருக்குதுன்னு நீங்கள் கவுண்ட் பண்ணாலும், இப்போ 40க்கு வந்து 3 ரெக்கார்டு இருக்குது. ஏஜ் 40க்கு, ஏஜ் 8க்கு 3 ரெக்கார்டு இருக்குது, ஏஜ் 0க்கு 1 தான் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் வந்து அதை டிஸ்டிங் போட்டு அது யூனிக்கான வேல்யூஸும் எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு தான் வந்து டிஸ்டிங். பட் இது மெத்தட் மாதிரி கவுண்ட்டு மினிமம் இந்த மெத்தட் மாதிரி இல்லாமல் ஜஸ்ட் நீங்கள் கீவேர்டு மாதிரி யூஸ் பண்ணி பக்கத்தில் காலமும் இதே நீங்கள் மல்டி இதுவும் போடலாம். என் டாட் ஆஜும் போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என் டாட் நீங்கள் சேலரியும் போட்டிங்கன்னா ரெண்டும் சேர்ந்து கம்பைன் ஆகி யூனிக்காக அந்த எவ்வளோது கொடுக்கும். மோஸ்ட்லி எல்லாமே யூனிக்காக தான் இருக்கும். ஸோ 100 ரெக்கார்ட்ஸ் வந்துருக்கும். மேபி நீங்கள் ஃபர்தராக நீங்கள் வந்து நிறைய வாட்டி நோடு க்ரியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 500 நோட்ஸ் இருக்குது. இப்போ க்ரியேட் பண்ணும்போது எனக்கு வந்து 500 வராது. ஸோ முன்ன பின்ன கொஞ்சம் குறையும். ஸோ எல்லாம் சேமாக தான் இருக்குது. ஸோ சில கேஸில் உங்களுக்கு இதாகும் டிஸ்டின்ட் வந்து மல்டிபிள் காலம் யூஸ் பண்ணணும், யூனிக்கான எடுக்கணும்னா கம்பைன் பண்ணி அது யூனிக்கானதை எடுக்கும். ஸோ அதனால் வந்து இதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். டிஃபால்ட்டாக நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இப்போ டிஸ்டிங்காக யூஸ் பண்ணி இப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்கள் குரூப் பை ஆயிரும். இல்லை ஜஸ்ட்டு நீங்கள் வந்து என் டாட் ஏஜ் என் டாட் சேலரி கொடுக்கும்போது டிஃபால்ட்டாக உங்களுக்கு வந்து குரூப் பை ஆகாது. கம்மா போட்டு ஏதோ குரூப் பை மீன்ஸ் அக்ரிகேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து அது சம்மந்தமாக வந்து உங்களுக்கு அது ஆட்டோமேட்டிக்காக அந்த காலம் ஃபுல்லாக குரூப் பை ஆயிரும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ நெக்ஸ்ட் ஃபர்தர் வீடியோவில் வந்து நம்ம இந்த ரோ எக்ஸ்பேன்ஷன் அண்ட் ரோ கொலாப்ஸ் எங்கே எப்படி ஒர்க் ஆகுது, ஸோ ஏன் நான் ஃபார் ஈச் யூஸ் பண்ணுறேன், ஸோ அது ஃபர்தராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.